கடலூர் மாவட்டம் புழல் அருகே ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாஸ்கர், தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்ன? பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? சென்னை புழல் அடுத்த இரட்டையடிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகரில் நீர்வளத்துக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு இருந்து வருகிறது. மீட்டெடுக்க சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிட்டு இருந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் சுமார் ஆக்கிரமிப்பில் உள்ள 70க்கும் மேற்பட்ட வீடுகள் அகற்றிட ஏற்கனவே நோட்டீஸ் வாங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று ஆக்கிரமிப்புகளை அகற்ற காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை உதவியுடன் சென்றனர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்ற அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் சிலர் தங்களது உடலில் மண்ணெண்ணெய் மற்றும் டீசல் ஊற்றி கொண்டு தீக்குளிக்க முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக அவர்களிடம் இருந்த டீசல் கேனை பிடுங்கி அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றினர். பெண் ஒருவரும் தற்கொலைக்கு முயற்சித்ததாக பரபரப்பு நிலவியது. அந்த பெண் மயங்கிய நிலையில் அவரையும் மீட்ட காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் மூலம் அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பல ஆண்டுகளாக வசித்து வரும் இடத்தில் இருந்து திடீரென வெளியேற்ற வேண்டும் என்றால் எங்களுக்கு செல்வதற்கு என்ன, எங்க தங்குவதற்கு என கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து பொதுமக்கள் ஆக்கிரமிப்பு அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தும் போதிய அவகாசம் அளித்திட வேண்டும் எனவும் மாற்று இடம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர். பொதுமக்களிடம் அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளை சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது இந்த பகுதியில். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.